முன்னுரிமை டிவியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். இன்று தளபதி விஜய் அவர்களின் அரசியல் எதிரிகள் கேட்கும் முதல் கேள்வி என்னவென்றால், விஜய்க்கு முதல்வர் ஆவதற்கு தகுதி இருக்கிறதா என்று. இந்த கேள்வியை அவர்கள் ஏன் கேட்கிறார்கள் என்றால், விஜய் ஒரு திரையுலக நடிகர் என்பதுதான் எனது கணிப்பு. தமிழ்நாட்டில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்திருக்கிறார்கள். ஏன் அண்டை மாநிலமான ஆந்திராவில் NTR முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். இவர்கள் 3 பேரும் திரையுலக நடிகர்கள் தான். அமெரிக்காவின் 40வது ஜனாதிபதியாக ஆன ரொனால்டு ரீகன் ஒரு ஹாலிவுட் நடிகர். கலிபோர்னியாவின் 38வது கவர்னராக இருந்த அர்னால்ட் தி டெர்மினேட்டர் அவரும் ஒரு நடிகர் தான். ஏன் அண்டை நாடான நேபாளத்தின் பிரதம மந்திரியாக கடந்த மாதத்தில் பதவியேற்றிருக்கும் பாலேந்திர ஷா என்பவர் கூட ஒரு மேடை பாடகர் தான். இவ்வாறு உலகத்தில் பல உதாரணங்கள் உள்ளன. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் மட்டும் ஏன் முதல்வராக கூடாது? அவர் முதல்வராவதில் மட்டும் ஏன் ஆட்சேபனைகள் இத்தனை தமிழ்நாட்டிலிருந்து வருகின்றன? இன்னொரு முக்கியமான கேள்வி அவர்கள் கேட்பது என்னவென்றால், விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவமே இல்லை. அவர் அரசியலுக்கு மிகவும் புதிது. திடீரென்று அரசியலில் குதித்தவர். மக்கள் பிரச்சனைகள் என்னவென்று அவருக்கு கொஞ்சமும் தெரியாது என்று. அது அவர்கள் அறியாமையைத்தான் காட்டுகிறது. ஏனெனில் விஜய் அவர்களின் அரசியல் பயணம் ஒரு நீண்ட சரித்திரம். அவர் அரசியலில் நுழைவதற்காகவே 2009 விஜய் மக்கள் இயக்கம் என்னும் ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதன் மூலமாக பல சமூக சேவைகள் செய்து வந்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக ஏழை எளியோருக்கும், முதியோருக்கும், வறியோருக்கும் அவர் நிதியுதவி செய்திருக்கிறார். மெரினா கடற்கரையில் நடந்த ஜல்லிக்கட்டு பேரணியில் அவர் முகமூடி அணிந்து கலந்து கொண்டிருக்கிறார். நீட் தேர்வின் மூலமாக இறந்த ஒரு பெண்ணின் குடும்பத்திற்கு நிதியுதவி செய்திருக்கிறார். காஜா பேரிடர் வந்தபோது அதற்கு பல நிவாரண உதவிகளை வழங்கியிருக்கிறார். 2011 நாகப்பட்டினம் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட போது அவர் போர்க்கொடி ஏந்திருக்கிறார். 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக பங்கேற்று பல இடங்களில் வென்றிருக்கிறார். இப்படி அவர் அரசியலில் நுழைந்த சரித்திரம் மிகவும் நீளம். இதோ அவர் சொல்வதையே கேளுங்கள். இந்த 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். அதனாலதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறேன். இது இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு. கட்சி கிட்சி எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு. இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஆக வேண்டும் என்றால் பெருவாரியான மக்களின் ஆதரவு பெற்ற ஒரு தலைவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைமையை விஜய் அவர்கள் பரம்பரை சொத்தாகவோ வாரிசு உரிமை மூலமாகவோ பெறவில்லை, அல்லது கூவத்தூரில் ஏலம் போட்டு கூவி வாங்கவில்லை.
மாறாக அவர் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி திரையுலகின் உச்சத்தை தொட்ட பிறகு அதை தியாகம் செய்து மக்களின் தலைவராக இருக்கிறார். இதோ ஈரோட்டிலும் திருநெல்வேலியிலும் அவருக்கு ஆதரவளிக்க வந்த மக்கள் கடலை பாருங்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அடித்துச் சொல்கிறேன், எந்த ஒரு மனிதனுக்கோ எந்த ஒரு அரசியல்வாதிக்கோ அந்த அளவுக்கு கூட்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இன்று இந்தியாவிலேயே இல்லை. அதுவும் அந்த கூட்டம் ஒரு பைசா கூட கொடுக்காமல் தன்னிச்சையாக வந்த கூட்டம். இதுவே அவர் ஒரு மாபெரும் அரசியல் சக்தி, ஒரு மாபெரும் தலைவர் என்பதற்கு அத்தாட்சி. இதையெல்லாம் பார்த்துத்தான் இன்று அனைத்து அரசியல் கட்சிகளும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனால்தான் எஸ்ஓபி, ஜனநாயகன், அதாவது அவருடைய படமான ஜனநாயகன் படத்திற்கு திரையிட தடை, பிரச்சாரத்தில் பங்கேற்க தடை, ஏன் மக்களை சந்திக்கவே தடை ஆகிய பல தடைகளை கூட்டணியாகச் சேர்ந்து அவரை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் அவருக்கு நாளுக்கு நாள் கூட்டம் கூடிக்கொண்டே போகிறது. அன்று முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியினால் தான் எம்ஜிஆர் என்னும் மாமனிதரை தமிழகம் முதல்வராக கண்டது. இன்று அவரின் மகன் இந்நாள் முதல்வரால் ஜோசப் விஜயை தமிழ்நாடு முதல்வராக காணப்போகிறது. வாழ்க தாவேகா, வளர்க தமிழகம்.